ஏலே நம்ம ஆண்டஸ்தீனஸ் தாத்தா இருக்காரே, அவரு சும்மாவே நறுக்குன்னு பேசுற ஆளு. சாக்ரடீஸ் தாத்தாவ தப்பா போட்டு கொடுத்த அந்த அனிட்டஸ் பயல சும்மா விடக்கூடாதுன்னு அவரு ஒரு பிளான் போட்டாருவே. சாக்ரடீஸோட புகழ கேட்டு அத்தென்ஸ் நகரத்துக்கு புதுசா வந்த சில பசங்கள் ஆண்டஸ்தீனஸ் நேரா ஆனிட்டஸ் கிட்ட கூட்டிட்டு போய், ஏழை பசங்களா, நம்ம சாக்ரடீஸ் விட இந்த ஆனிட்டஸ் தாண்டா ரொம்ப பெரிய அறிவு ஜீவின்னு நக்கலா ஒரு போலி புகழாரத்தை சூட்டுனாரு. இத கேட்டதும் அங்க இருந்த மக்களுக்கு அந்த ஆனிட்டஸ் பண்ண தப்பு புரிஞ்சு போய் பயங்கர கடுப்பாகி அவனை ஊரை விட்டே துரத்தி அடிச்சிட்டாங்க. இப்படித்தான் ஆண்டஸ்தீனஸ் அந்த நையாண்டிய ஒரு ஆயுதமா பயன்படுத்தி நீதி கேட்டாருவே. அது மட்டும் இல்லாம சாக்ரடீஸ் போட்டு கொடுத்த இன்னொருத்தனான மெலிட்டஸுக்கும் தண்டனை வாங்கி கொடுத்தாரு. இவர் பிளாட்டோவோட அந்த வெத்து பந்தாவை பார்த்துட்டு அவர் ஒரு பெருமை பிடிச்ச குதிரைன்னு நக்கல் அடிப்பாரு. ஏன்னா இவருக்கு இந்த வெத்து கௌரவம்னா என்னைக்குமே ஆகாதுவே. அவர் சீடர்களை கடிஞ்சு பேசுறது எப்படின்னா, ஒரு டாக்டர் நோயாளிக்கு கசப்பான மருந்து கொடுக்கற மாதிரிதான்னு அவரே கெத்தா சொல்லியிருக்காருவே. இவரோட இந்த பயமில்லாத பேச்சுதான் பார்ஷியா பின்னாடி வந்த சின்னுயிச தத்துவத்துக்கே ஒரு பெரிய ஆரம்பமா இருந்துச்சுவே.